அருள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இன்றைய ராசி பலன் 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 17ஆம் நாள், சங்கடஹர சதுர்த்தி, தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை, கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. சூரிய உதயம் காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 10 மணி 8 நிமிடங்கள் வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:14 மணி வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 12:10 மணி வரை சோபனம், அதன் பின்பு இரவு 10:46 மணி வரை அதிகண்டம், அதன் பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 10:22 மணி வரை பவம், அதன் பின்பு இரவு 10 மணி 8 நிமிடங்கள் வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 2 நிமிடங்கள் வரை மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு இரவு 9:14 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:16 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். ஆயில்யம் மகம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கடக லக்னம், இருப்பு 2 நாழிகை 45 வினாடிகள். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் குரு, சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 6 ராகு காலத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நரசிம்மர் வழிபாடு பண்ணாலே உங்களோட கடன் சுமை குறையும், மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சீரடையும். அடுத்து முக்கியமான ஒரு திருப்பம் என்னென்னா சங்கடஹர சதுர்த்தி. சங்கடங்களை ஹரம்னா அழிக்கக்கூடிய சதுர்த்தி. என்னென்னா இந்த சதுர்த்தியில் எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சூட்டி ஆராதனை செய்ய நமது சங்கடங்கள் ஓடிவிடும், ஒளிந்துவிடும், மறைந்துவிடும். என்னென்னா இன்றைக்கி கண்டிப்பாக பிள்ளையார் கோயிலுக்கு போய்ட்டு பிள்ளையாருக்கு அருகம்புல் வாங்கி கொடுங்க, அபிஷேகத்துக்கு ஆராதனைக்கு வாங்கி கொடுங்க. பழம், பால், பன்னீர் ஏதாவது ஒன்று, அது ரொம்ப விசேஷம். அது பண்ணுறதுனாலே நம்ம குடும்பத்தில் இருக்கிற திருஷ்டிகள்லாம் போகும். அடுத்தபடியாக நம்ம எண்ணிய எண்ணங்கள் கண்டிப்பாக அற்புதமாக ஒரு நல்ல நிலைமையில் முடிவடைந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. எனது அன்பான மேஷ ராசினியர்களே, இன்றைய தினம் காலையில் வரவும் மாலையில் செலவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் ஒருவித வருமானம் வந்து சேரலாம். மாலையில் இதே சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து உங்களது அயனசயன போகஸ்தானத்திற்கு வருவதால் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி அதிகாலையிலேயே வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சுகம் உண்டாகலாம். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். உங்களது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள், தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் மாலையில் சந்திர பகவான் உங்களது லாபஸ்தானத்திற்கு வந்து வக்கிர சனியோடு இணைவதால் நீங்கள் எதிர்பார்க்கும் லாபங்கள் வந்து சேரலாம்.
தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். உடல் ஆரோக்கியத்தில் சிறிய அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு, வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொறுப்புகள் சாதகமாக அமையும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மிதுன ராசினர்களே, இன்றைய தினம் காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். மாலையில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் சில புதிய திட்டங்களை அறிவித்து வெற்றி அடைவீர்கள். நுணுக்கங்கள் வெற்றி பெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கடக ராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சந்திராஷ்டமமாக இருப்பதால் காலை முதல் மாலை வரை நீங்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. மாலையில் சந்திர பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் வக்கிர சனியோடு இணைவதால் சில மன நிம்மதிகள் உங்களுக்கு உண்டாகலாம். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் கவனம் அவசியம். உடல் ஆரோக்கியம் தொடர்பாக சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் சிறிய அளவில் மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரும். வாகன பயணங்களில் கவனம் அவசியம். கடக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான சிம்ம ராசினர்களே, இன்றைய நாள் காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களது கலத்திரஸ்தானம் என்கிற 7ஆம் பாவத்தில் உலா வருவது சந்தோஷத்தை கொடுக்கும் என்றாலும் ராகு கூட இருப்பதால் கவனம் அவசியம். குடும்பத்தில் இருப்பவர்கள் அதேபோல் மாலையில் இதே சந்திர பகவான் உங்களது அஷ்டம ராசியில் வக்ர சனியோடு இணைகிறார். உடல் ஆரோக்கியம் தொடர்பாக சில பிரச்சனைகள் உண்டாகலாம். இன்றைய தினம் ஓரளவிற்கு நீங்கள் சலுகைகளை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் அருமையான திருப்பங்கள் நண்பர்களின் மூலமாக கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களது பகை ருணர் ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். மாலையில் வக்கிர சனியோடு இணைந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உங்களது உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஓய்வெடுக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அற்புதமான சில காரியங்கள் அருமையாக நடைபெற்று மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். கன்னி ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6.
அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய தினம் காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். மாலையில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். இன்றைய தினம் உங்களுக்கு சில மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அற்புதமான சில காரியங்கள் குழந்தைகளின் மூலம் நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அற்புதமான சில வேலைகள் நடைபெறுவதால் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய தினம் காலையில் உற்சாகமும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். மாலையில் சந்திர பகவான் வக்ர சனியோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். அதனால் நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் பாராட்டப்படக்கூடும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். அதேபோல் நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். அவர்களின் மூலம் நீண்ட நாட்களாக மனதில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும். நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு, விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதோம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் மனதைரியமும் மாலையில் மன உற்சாகமும் நிறைந்த நாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். மாலையில் சந்திர பகவான் வக்கிர சனியோடு இணைந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை பறைசாற்றும். உத்தியோகத்தில் மேன்மையான போக்கை கடைபிடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முக்கியமான சில காரியங்கள் அருமையாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களது முன்னேற்றம் அனைவருக்கும் வியக்க வைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் வரவும் மாலையில் மனதைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். மாலையில் சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் வக்கிர சனியோடு இணைந்து சஞ்சாரம் செய்கின்றார். காலையில் வரவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அதனால் மனதில் தைரியம் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் காரியங்களின் மூலமாக உங்களது பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷ வானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள். உங்களது ஜென்மராசியில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். காலையில் மாலையில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் காரியங்களின் மூலமாக அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயத்தை கொண்டு வந்து தரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறலாம். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம்.
வணங்க வேண்டியதோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் செலவும் மாலையில் உங்களுக்கு அலைச்சலும் உண்டாகக்கூடிய ஒரு நாள். உங்களது அயன சயன போகஸ்தானம் என்கிற விருப்பஸ்தானத்தில் காலையில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். மாலையில் உங்கள் ஜென்மராசிக்கு வந்து சனீஸ்வர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். காலையில் செலவுகள் அதிகரித்தாலும் உடல் ஆரோக்கியம் தொடர்பாக சில பிரச்சனைகள் எழலாம், கவனம் அவசியம். மாலையில் அலைச்சல்கள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் இருந்தாலும் அதை அற்புதமாக சமாளித்து முன்னேறுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செலவு காத்திருக்கிறது. மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதோம்